Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். மார்னிங் வந்து நீங்க கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்க ரொம்ப ஆப்டா இருக்கும். ஜாப் கோயிங் பீப்புளுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டியாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் தான். ஒருத்தங்க வந்து இந்த குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் வந்து 30 நாள் 30 குழம்பு வைக்கிற மாதிரி போடுங்க மேடம் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம செய்ய போகிற இந்த வெரைட்டி ரைஸ் வந்து இந்த ஃப்ரெஷ் பீஸ் வந்து இப்போ சீசனாக இருக்குது. இந்த சீசனில் வந்து என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ இந்த பச்சை பட்டாணி வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம செய்யலாம். இதில் வந்து இன்றைக்கி நான் ஒரு ஸ்பைசி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறேன். ஸ்பைசியாக இது கொஞ்சம் பிரியாணி டைப்லையும் இருக்கும். ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசி பட்டாணி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இங்கே வந்து 3 தக்காளி மீடியம் சைஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம், அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா அதோட ஃப்ளேவர் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இங்கே வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் வந்து கறி மசால் பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிரியாணி இலை, 3 லவங்கம். இந்த லவங்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற இந்த மொக்கை வந்து இப்படி எடுத்துடுங்க. ஏன்னா இது ஒரு கசப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால் எப்போ யூஸ் பண்ணும்போதும் இந்த மேலே இருக்கிற இந்த மொக்கு மட்டும் இப்படி எடுத்துடுங்க கிள்ளி. இது வந்து 2 ஏலக்காய், அப்புறம் கல்பாசி கொஞ்சம் நொறுக்கி வச்சுருக்கேன், 2 பட்டை துண்டு, முந்திரி பருப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் குக்கிங் ஆயிலும் கீயும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே வந்து நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, முந்திரி, பச்சை மிளகாய், பிரியாணி இலை இதெல்லாம் தாளிச்சிட்டேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் இது வதக்க வேணாம், சும்மா ஒரு வதக்கிட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்து வதங்கினதும் நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி சாறு அளந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுலேயே தான் எல்லாம் வேக போகுது, அதனால் ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை. இப்போ மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது, கறி மசால் தூள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதினா இலைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பும் இதிலே சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்துடுங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் தான் அளந்தேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப் வந்து நம்மளுக்கு தண்ணி தேவை. ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்காளி சாறை வந்து நம்ம அளந்துக்கலாம். பாருங்கள், 3/4 இருக்குது. இந்த பாஸ்மதி அரிசி ஊறின தண்ணி, இப்போ 2 கப் ஊற்றிட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னால் ரைஸ் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இதில் பொட்டேட்டோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்ற வேணாம் அப்படின்னா நீங்கள் பீசஸாக கூட சேர்த்துக்கலாம். வேரியேஷன்ஸ் நம்ம செய்கிறது தான். ஒரே ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்ம ஸ்பைசி பட்டாணி சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 20 நிமிஷம் வந்து லிட் வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா வெந்துடுச்சு. மேலே கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நம்ம ஸ்பைசி பச்சை பட்டாணி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.